உத்திரட்டாதி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 26வது நட்சத்திரமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள் எனப்படுகின்றன. இந்த நட்சத்திரம் முழுவதும் மீன ராசியில் அமைந்துள்ளது. இந்த நட்சத்திரம் சனி கிரகத்தின் ஆட்சியில் உள்ளது. மேலும் ஆழமான தியானம், ஞானம் மற்றும் ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்களாக இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக காணப்படுவர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொது பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆழ்ந்த சிந்தனை, உணர்ச்சிபூர்வம் மற்றும் ஆன்மீக ஆர்வம் நிறைந்தது. இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எளிதாக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் உணர்ச்சி, ஞானம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கிரகம் சனி. தெய்வம் அஹிர்புத்னியன், நாகத்தின் கீழ் உள்ள தெய்வம். தத்துவம் சாத்விகம், தியானம், ஆன்மீகம், அமைதி. வாழ்க்கை குறிக்கோள் தியானம், தெய்வ அன்பு மற்றும் மனிதநேயம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம். 1ஆம் பாதம் மீன ராசியில் உள்ள முதல் பாதமாகும். இப்பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன், அமைதியான மனநிலையுடன் இருப்பர். உள்ளுணர்வு. இவர்களுடைய சிந்தனை முறை மிகவும் ஆழமானதாக இருக்கும். தன்னுடைய முயற்சிகளில் திடமான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பர். வெற்றி, தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி காரணமாக உயர்ந்த நிலைகளை அடைவார்கள். வழிவகுப்பு, கல்வி, ஆராய்ச்சி, சமூக சேவை மற்றும் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவர். வாழ்க்கை குறிக்கோள் தியானம் மற்றும் ஆன்மீக ஆர்வம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துபவர்கள். மனதில் அதிகமான பாசம் மற்றும் பக்தி நிறைந்திருக்கின்றது. உள்ளுணர்வு, மிகுந்த உணர்வுகளை கொண்டவர்கள். அவர்கள் மிக ஆழமான பாசத்தை கொண்டிருப்பார்கள். எளிதாக மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். வெற்றி, குடும்பத்தில் பெரும் பாசம் செலுத்துவார்கள். மேலும் உறவுகளை பெரிதும் மதிப்பார்கள். வழிவகுப்பு, மருத்துவம், ஆலோசனை மற்றும் பரிகாரம் செய்வது போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர். வாழ்க்கை குறிக்கோள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தீர்க்கமான சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். உள்ளுணர்வு, எதையும் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள். திறமை மற்றும் பணி திறனில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பர். வெற்றி, தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு காரணமாக வளர்ச்சி அடைவார்கள். வழிவகுப்பு, கல்வி, அரசியல், ஊடகம் மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கை குறிக்கோள் முயற்சியுடன் செயல்படுவது மற்றும் புதிய சிந்தனைகளை வரவேற்பது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்கள். தெய்வ பக்தி, தியானம், யோகா ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள். உள்ளுணர்வு, மன அமைதி, தெய்வ பக்தி மற்றும் தியான ஆர்வம் நிறைந்தவர்கள். வெற்றி, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவார்கள். தங்கள் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளால் பல முன்னேற்றங்களை அடைவார்கள். வழிவகுப்பு, ஆன்மீக தியானம், யோகா, பக்தி உள்ளிட்ட துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பர். வாழ்க்கை குறிக்கோள் தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணாதிசயங்கள். பாசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பாசம் செலுத்துபவர்கள். குடும்ப உறவுகளில் ஆழ்ந்த பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். தத்துவம், தியானம், தெய்வ பக்தி மற்றும் ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். திறமை, தன்னம்பிக்கை, மன உறுதி மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றின் மூலம் வளர்ச்சி அடைவார்கள். உற்சாகம். இவர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவர்கள். அனுபவம். அவர்கள் எதைச் செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். மேலும் தங்கள் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பரிகாரங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகாரங்களை செய்தால் அவர்களின் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை அடைய முடியும். தியானம் மற்றும் யோகா. தியானம் செய்தல் மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அதிகரிக்கும். பகவான் சனீஸ்வர பகவான் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது சனியின் ஆதிக்கத்தை சமாளிக்க உதவும். கிரகதோஷ பரிகாரம். சனி பகவான் மந்திரத்தை ஜபிப்பது சிறந்த பலனை அளிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகம், ஞானம், மன அமைதி ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்து விளங்குபவர்கள். அவர்கள் மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக பல சவால்களை சமாளித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடைவார்கள். அவர்களுடைய வாழ்வில் உணர்வு, ஆன்மீகம் மற்றும் சிந்தனை ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. நல்ல செயல்திறனும் கடின உழைப்பும் காரணமாக கல்வி, ஆராய்ச்சி, யோகா மற்றும் தியானம் ஆகிய துறைகளில் சிறந்த முன்னேற்றங்களை அடைவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை பரிகாரங்களின் மூலம் மேலும் மேம்பட முடியும். மேலும் ஆன்மீக பாதையில் அதிக முன்னேற்றம் அடைவார்கள்.